ஹாய் காய்ஸ், இன்னைக்கு சண்டே. அதனால சண்டே ரிலேட்டடான விஷயங்களை பத்தி பேசணும்னா பிரியாணியை பத்தி பேசலாம்னு நினைக்கிறேன். இஸ்லாமா, என் ஃப்ரெண்டு ஒருத்தன் இருக்காங்க. அவன் எக்ஸாம்ல ஃபெயில் ஆனாலும் கவலைப்பட மாட்டாங்க. ஆனா வெட்டிங்ல பிரியாணி இல்லைன்னா உட்காந்துட்டு அழுதுட்டு இருப்பான். ஆனா ரொம்ப அளவுக்கு அதிகமா ஆசைப்படுறியோன்னு தோணுது. ரூம்மேட்டுக்கு பர்த்டேனா ஓடி போய் கேக் வாங்கிட்டு வருவாங்க. ஆனா மதியம் வந்து பிரியாணியை பார்த்ததும் அவனை மறந்துட்டு பிரியாணியை செலிப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிருவான். நான்லாம் இந்த பிரியாணி சாப்பிடும்போது மட்டும் மொபைல் யூஸ் பண்ண மாட்டாங்க. என் கவனம் ஃபுல்லா கறி எங்க இருக்குது, காரம் எவ்வளவு இருக்குது, உருளைக்கிழங்கு ஒளிஞ்சிருச்சா, இதுல மட்டும் தான் இருக்கும். கடை பிரியாணியா வீட்டு பிரியாணின்னு கேட்டா எனக்கு பிரியாணி இருந்தாலே போதுங்க. அண்ணனுடைய பிரியாணிக்கு என் நாக்கு அடிமை. நான்லாம் ஸ்கூல் காலேஜ்ல எல்லாம் ஹாஸ்டலுங்க. ஹாஸ்டல் வாழ்க்கையில எல்லாம் பிரியாணி கிடைக்கும் போது அது ஒரு தீபாவளி நாள் மாதிரிங்க. பிரியாணில ஒரு நல்ல சிக்கன் பீஸ் கிடைச்சா அது லாட்ரி மாதிரிங்க. இந்த கல்யாணத்துல எல்லாம் பாத்திருப்பீங்க, பிரியாணில இருக்கிற பீஸுக்காகவே சண்டை போடுவாங்க. இந்த காதலிக்கிற பொண்ணு பிரியாணி கொடுத்தா புரிஞ்சுக்கோங்க காய்ஸ், அவதான் உங்களோட சோல்மேட். ஆனா அல்வா மட்டும் கொடுக்காம பாத்துக்குங்க. எக்ஸ்கியூஸ் மீ, பிரியாணி கொடுங்க. பிரியாணி சாப்பிடுறது ஒரு அனுபவம் இல்லைங்க, அது ஒரு ஆனந்த யாத்திரை. நல்ல பிரியாணிக்கு 3 முக்கியமான விஷயம் இருக்குங்க. வாசனை வந்து அதிரடியா இருக்கும். அப்புறம் அதை பார்த்தாலே அப்படியே அட்ராக்ஷனா இருக்கும். அதை அப்படியே எடுத்து வாயில வச்சாலும் பாருங்க, டேஸ்ட் இந்த மாதிரி இருக்குங்க. முதல்ல பிரியாணி வந்து பணக்காரங்க மட்டும் தான் சாப்பிடுற ஒரு உணவு பட்டியல்ல இருந்ததுங்க. ஒரு 100 இயர்ஸ் 200 இயர்ஸ்க்கு முன்னாடி நான் சொல்றேன். இப்போ வந்து எளிய மனிதர்கள் எல்லாம் சாப்பிடுறாங்க. இதுதாங்க வேணும். பிரியாணி ஒரு உணவு இல்லைங்க, அது ஒரு உணர்வுங்க.